எல்லாம் வல்ல விநாயக பெருமானை நாங்கள் முதற்கண் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு சர்வ சித்திகளையும் தருகின்ற வல்லவை மணவாளன் தடைகளை நீக்கி முன்னின்று திருவருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி சிதம்பரத்திலே திருநடனம் புரிகின்ற நடராஜ பெருமானுடைய திருவடிகளையும் சிவகாமி அம்பிகையினுடைய பாதங்களையும் பணிந்து திருவாசகத்தை அருளி செய்த மாணிக்கவா சுவாமிகளுடைய திருவடிகளையும் பிரார்த்தனை பண்ணி அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தை முன்னின்று வழிப்படுத்திய பெருந்தைகள் குருமாற இந்த வேளையிலே பிரார்த்தனை பண்ணி அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கோய் விநாசி தம்பி புலவரையா அவர்களையும் மனம் காயங்களாலே பிரார்த்தனை பண்ணி நடைபெற்று வருகின்ற திருவாசக விரிவுரைகளிலே 11வது விரிவுரை. இந்த விரிவுரையை நாங்கள் ஆரம்பித்து வைக்கிற முகமாக இப்போது தேவார பாராயணத்துடன் இந்த நிகழ்வு ஆரம்பமாகின்றது. எல்லோரும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக் கொள்வோம். திருச்சிற்றம்பலம். நிறை களலரவம் சிலம்பொலியலம்பும் நிமல நிறணி திருமேனி வரை மகளோர் பாகமாய் புணர்ந்த வடிவினர் கோடி அணிவிடையர் கரைகளு சந்தும் காரகில் பிளவும் அளப்பெரும் கனமணிவரன்றி குறை கடலோத நித்திலங்கோடிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருள்மறை சிரத்தின் மேலாம் சிற்பரவி ஓமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதி. நம பார்வதிபதி. ஹரஹர மகாதேவா. நமோ பார்வதிபதி. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. போற்றி. சிவ சிதம்பரம் சித்தவேசம் எல்லோரும் வாழ்க என்று கூறி எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். இதுவரையிலே தேவார புராணத்தை வழங்கிய அன்பரவர்களுக்கு எல்லாம் இறைவனுடைய திருவருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு திருவாசக விரிவுரைகளிலே இன்றைக்கு வழங்குவதற்காக நெறிப்படுத்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற சைவப்புலவர் ஆனந்தி ஏரட்டம் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உத்தியோகத்தராகவும் மற்றும் இந்த இணைப்பாளராகவும் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய திருமதி கமலா ரவீந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இதிலே இணைந்திருக்கின்ற புலம்பெயர் நாட்டு எங்களுடைய தமிழ் ஈழத்தமிழ் உறவுகள் மற்றும் இந்திய நாடு மலேசியா மற்றும் எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே இணைந்திருக்கின்ற பெரியோர்கள் எல்லோருக்கும் இந்த வேளையிலே முதற்கண் வணக்கத்தை பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அகில இலங்கை சைவ புலவர் சங்கம் தொடர்ந்து நடாத்துகின்ற இந்த விரிவுரை தொடர்களிலே நாங்கள் சிவபுராணத்தை நிறைவு செய்து 2வது பகுதியாகிய கீர்த்தி திருவகவலிலே நாங்கள் இப்போது நுழைகின்றோம். இந்த கீர்த்தி திருவகவல் என்பது பேருக்கேற்றபடி சிவபிரானுடைய கீர்த்திகளை மிக சிறப்பாக எடுத்து கூறுகின்ற ஒரு பகுதி. 146 அடிகளை கொண்ட இந்த கீர்த்தி திருவகவல் மிக மிக அற்புதம் வாய்ந்த பகுதி. இந்த கீர்த்தி திருவகவலுடைய சிறப்புகளை எடுத்துக் கூறுவதற்காக அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினராகவும் உபதேர் செயலாளராகவும் விளங்குகின்ற சைவ புலவர் சண்முக வடிவு தில்லமணி அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலே வருக என்று வரவேற்றுக் கொள்வதிலே சங்கத்தின் சார்பிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே நாங்கள் இந்த திருவாசக விரிவுரைக்கு எல்லோருக்கும் வாய்ப்புகளை கொடுத்து எல்லோருடைய சிறப்புகளையும் நாங்கள் எல்லோரும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறார் என்று நினைத்துக் கொள்கிறோம். அந்த வகையிலே இப்போது சைவப்புலவர் சண்முக தில்லமணி அம்மா அவர்களை கீர்த்தி திருவகவல் விரிவுரையை ஆரம்பிக்குமாறு பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து நெறிப்படுத்தலை
செய்து கொள்ளுமாறு சைவப்புலவர் ஆனந்த் ஏரட்டம் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நான் பயணத்தில் இருப்பதால் தொடர்ந்து அவர் நெறிப்படுத்துவார் என்று கூறி எல்லோரும் இந்த விரிவுரைகளில் பங்கு பெற்றுக் கொள்வோமாக. ஓம் நம சிவாய வாழ்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தொடரலாம். கமலாமிஸ் தொடர்றன். திருச்சிற்றம்பலம். தில்லை நடராஜ பெருமான் மன்றுள் ஆடுகின்ற தன்மையிலே நாங்கள் திருவாசகத்தை பொருள் உணர்ந்து கற்பதற்காக எல்லா பதிகத்தையும் நாங்கள் பொருள் உணர்ந்து கற்கின்றோம். ஆயினும் திருவாசகம் என்ற அந்த பெரிய கடலை நாங்கள் எவ்வளவுக்கு உணர்ந்து கற்கின்றோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு அவை நன்மை. இவ்வுலகில் மட்டுமல்ல, மறு உலகுக்கும் உம்மோடு அழைத்து செல்கின்ற ஒரு இலக்கியம். அந்த இலக்கியம் பற்றி அறிமுகம் எல்லாம் கடந்த விரிவுரைகளே நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இன்று 2வது அகவல், தமிழ் இலக்கியத்திலே அகவற்பாவினுடைய இலக்கணம் கற்றிருக்கின்றீர்கள். எனவே அதை தெளிவாக அறிந்திருந்தபடியால் அகவல் என்ற பா இன அமைப்பிலே கீர்த்தி என்றால் புகழ். நாங்கள் நேரடி பொருள் சொல்வதென்றால் கீர்த்தி என்றால் புகழ். இங்கே சிவனாகிய பரம்பொருள், சிவனாகிய பரம்பொருள் எப்படிப்பட்டவர்? திருவருள் நிறைந்தவர். அந்த திருவருளுடைய புகழ்ச்சியை எடுத்து விளக்குகின்ற பாடல் பகுதிதான் கீர்த்தி திரு அகவல் ஆகும். பிரிச்சு நாங்க பாக்குறோம், அப்படி பார்க்கலாம். கீர்த்தி, கீர்த்தி என்றா புகழ். அகவல் பாவினம், திரு அண்டா மேன்மை, சிறப்பு, தெய்வத்தன்மை என்று பல சொற்பொருள் அந்த திருவுக்கு இருக்கு. நாங்கள் எப்படி எடுத்தாலும் அதிலே பொருந்தும். அகவல் என்பது பாவினம். எனவேதான் இந்த பாடலுக்கு அந்த காரணம் கருதி தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது, கீர்த்தி திரு அகவல். இது சிவனது திருவருள் புகழ்களை அல்லது புகழ்ச்சிகளை முறைமையாக என்ன முறையிலே எடுத்து கூற வேணும். அந்த மணிவாசகருடைய உத்திகள், அவர் நின்ற நெறி ஞான நெறி. நாங்கள் சைவ சித்தாந்தம் கற்கும் போது நிறைய கற்றிருக்கின்றோம். ஞான நெறியிலே ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம், 4 படிநிலையும் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். அந்த மணிவாசகருடைய வாசகம் எல்லாம் அவருடைய அனுபவத்திலே கண்ட உண்மை. இந்த பாடல்களிலே நிறைய நாங்கள் அவற்றை அனுபவத்தை ஒவ்வொரு பாடலின் உள்ளார்ந்த பொருள் விளங்கி கொண்டால் அவர் அனுபவித்து பாடியுள்ளார் என்பது எங்களுக்கு புரியும். அந்த வகையிலே இன்று கீர்த்தி திருவகவல் கற்பதற்கு இறையருள் கைகூடியதோடு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாடலுள்ளே நாங்கள் நுழைவோம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி. தில்லை என்று சொன்னால் உலகெங்கனும் இருக்கின்ற கோயில்கள். அந்த கோயில்களிலே மூதூர், மூதூர் என்றா பழைய சேத்திரம் அல்லது முதுமை என்று நாங்க சொல்லுவோம். முதுமை, பழமை, முதுமை. அந்த மூதூர் முன்னோர் காலத்திலேயே இருந்த, அதுக்கு ஆதியும் அந்தமும் அற்ற என்றது நாங்க பார்க்கின்றோம். அப்ப தில்லை என்பது மூதூர். தில்லை என்று சொல்லப்படுகின்ற திருநடனம் செய்கின்ற நடராஜ பெருமானுடைய தெற்கு நோக்கி இருந்து நடனமாடுகிற தன்மை, அந்த தில்லையினுடைய சிறப்பு பழமை வாய்ந்தது. ஆடிய திருவடி, அங்கே திருநடனம் செய்கின்ற நடராஜ பெருமான் எந்த ஒரு கணப்பொழுதும் அவர் அந்த ஆட்டத்தை நிறுத்தவே இல்லை. எப்பொழுதுமே நடனம் ஆடிக்கதான் ஆடிய திருவடி.
இப்ப தமிழ்ல நாங்கள் எச்சம் படிச்ச நாங்கள் பேரெச்சம், ஆடிய திருவடி பேரெச்சம். பல்லுயிர் எல்லாம் இந்த உலகத்திலே 84 100,000 யோனி பேதத்திலே இருந்து ஆன்மா பிறவி எடுக்கிறது. அப்ப எண்ணில் அடங்கா ஆன்மா, அதான் பல்லுயிர் எல்லாம். அப்ப இந்த பழைய பதியாகிய சிதம்பரத்திலே நடனம் செய்கின்ற நடராஜ பெருமான் இந்த உலகத்தின் கண்ணே ஆன்மாக்களின் ஈடேற்றம் கருதித்தான் தனுகரண புவன புகங்களை படைத்தான் என்று நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படையிலே படித்திருக்கிறோம். அப்ப அனைத்து உயிர்களின் உள்ளத்திலும் பயின்றனன், அவன் அனைத்து உள்ளத்திலும் பழகினவன். பழகினவன் என்றால் எங்களோடு அவர்கள் முன்னர் சேர்ந்திருந்தால் அவர் பழக்கமானவர் என்று நாங்கள் வாழ்க்கையில எத்தனையோ பேரை சொல்லுவோம். இன்றைக்கு நேற்றில் அவர் என்னோடு எப்போ தொடக்கம் பழக்கம். அந்த பயின்றனன் என்றால் பழக்கம் உடையவர் அல்லது பழகினவர் என்ற பொருள்ல அந்த ஆகி எச்சமானிக்குது. பயின்றவன் ஆகி அடுத்த வரைக்கும் போகலாம். எண்ணில் இல் பல்குணம். எண்ணில் அதாவது இறைவனுக்கு தடத்த நிலையில நாங்கள் பார்க்கதான் எண் குணத்தை சொல்றோம். ஆனா சுரூப நிலையில எண்ணில் அடங்காத பல குணங்கள் அவனுடைய தன்மையிலே, அதாவது சொரூபபதி என்று சொல்லப்படுகின்ற அளவற்ற, எண்ணில் அளவற்ற அல்லது எண்ணில் அடங்காத பல்குணம். இப்ப பல குணம் என்றால் இப்ப நாங்க பார்த்திருப்போம் நல்ல குணம் தீய குணம். இந்த நல்ல குணம் தீய குணம் அதை விட எல்லா உயிரினத்திலேயும் 3 வகை குணம் இருக்கு. அது இயல்பாக அவர்கிட்ட இருக்கிற குணம். தாமத குணம், சாத்வீக குணம், ராஜத குணம். ஆனால் இங்க எண்ணில் பல்குணம், எண்ணில் அடங்காத பல்குணம் அங்கே சொரூப சிவனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுல நல்ல குணம் தீய குணம் என்று நாங்கள்லாம் அதை வகைப்படுத்துறோம். ஒருவருக்கு சில நேரம் நல்ல குணமாக தெரிவது இன்னொருவருக்கு அது தீய குணமாக இருக்கு. அப்ப இறைவன் குணபேதம் அற்றவன், அங்க சொரூப குணங்குறிகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று நாங்கள் பார்த்திருக்கோம். அப்ப அவன் குணபேதங்கள்ல நல்ல குணம் தீய குணமாகிய குணங்கள் அடங்கி இருந்தாலும் எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி. எழில் என்றா நாங்கள் அழகு என்று சொல்லுவோம். எழில் என்பது அழகு. என்ன அழகு? இப்ப கற்றவனுக்கு அழகு, கல்வியினுடைய அழகு என்று நாலடியார் பாடல்ல இருக்கு. நடுவு நிலைமையோடு இருப்பவனுடைய அழகுதான் கல்வி அழகு. அப்ப அழகு என்று நாங்கள் எதை கருதுகிறோமோ அந்த அழகு இறைவனுடைய தன்மையிலே அந்த குணபேதங்களுக்கு அழகு நிறைந்திருக்கின்றது. அதான் எழில் பெற விளங்கி. இதுல இந்த பாடல்கள்ல இப்ப இதுல போட்டிருக்கிற பாடல்கள்ல கமா போட்டிருக்கு. அவை ஒவ்வொன்றும் அந்த விளக்கம் தருவதற்காக எச்சமா நிக்குதாங்க, முடியல. அப்படியே இறைவன் இயல்பினை முழுதாக சொரூப சிவனுடைய இயல்பினைத்தான் இங்கே மணிவாசகர் முதல்ல காட்டுறார். எண்ணில் அடங்காத பல்குணங்களை தழுவிய, அது அழகு பொருந்திய தன்மையிலே இருக்கின்ற சிவன் மண்ணும் விண்ணும் வானோர் உலகம். இப்ப நாங்கள் மண்ணுலகம், அதான் பூலோகம். விண்ணுலகம் என்பது இந்த மண்ணுலகுக்கு மேலே இருக்கின்ற 7 உலகங்கள். அதுல விண்ணுலோர் தேவர்கள் வாழுகிற அல்ல வானோர் வாழுகிற உலகம். அப்ப மண்ணும் விண்ணும் வானோர் உலகம். அங்க தேவர்கள் நாங்கள் இந்த பிறவியிலே நன்மைகள் செய்து
எங்களுடைய நல்வினை இன்பமாக இருந்து இவ்வுலக இன்பத்தை அனுபவித்து சைவ சித்தாந்த அடிப்படையில நாங்கள் பார்க்கிறதா இருந்தா மறுமையிலும் நாங்கள் இன்பமாக வாழுவதாயிருந்தால் விண்ணுலகிலே அல்லது வானோர் உலகிலே வாழுகிற தன்மை. எனவேதான் அந்த 3 உலகையும் நாங்க குறிப்பிடுற மண்ணுலகம், விண்ணுலகம், தேவலோகம். இப்ப நாங்க விண்ணுலகம் என்று சொன்னால் கைலாயம் என்று கூட எடுத்துக்கொள்ளும். பூலோக, புவர்லோகம், மகர்லோக, சத்தியலோக, தர்மலோக, வைகுண்டம், கைலாயம் என்று சொல்லப்படுகின்ற எங்களுக்கு மேலே, அதாவது பூலோகத்துக்கு மேலே இருக்கிற 7 உலகம். அதே போல பாதாள உலகம் 7, 7 14 உலகங்கள். அங்க போய் இந்த பாதாளத்துல நிறைய பேர்ந்து நாங்க கருட புராணத்துல பார்க்கலாம். அது இப்ப எங்களுக்கு தேவையில்லை. அந்த விளக்கம் நாங்கள் தெரிஞ்சு கொண்டு கற்கிறது நல்லம். அப்ப மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி. துண்ணிய என்றா பொருந்திய கல்வி. ஒருவனை போல இன்னொருவன் கற்க முடியாது. அது அவனுடைய கல்வி எளிமையும் ஏமாப்பு உடைத்து என்று திருவள்ளுவர் திருக்குறள்ல மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அதே போல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப துண்ணிய கல்வி என்பது ஒரு ஆன்மாக்கு முற்பிறவி பயனாக பொருந்திய கல்வி. அந்த துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை, தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருள். என்னுடைய இருள் எது? எங்களுக்கு அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகின்ற இருள். அதுதான் தீட்சி என்ற சொல்லுக்கு நாங்க பொருள் படிச்ச நாங்கள் ஞானத்தை கொடுத்து அஞ்ஞானத்தை நீக்குவது தீட்சை. தீட்சை என்ற சொல்லுக்கு பொருள் பார்த்த நாங்கள். அப்ப அந்த பொருந்திய கல்வியாலே துண்ணிய கல்வி, கல்வி என்றதுக்கு கல்விதான், தோற்றியும் அழித்தும் என்றா படைத்தும் அழித்தலும். சரியா? என்னுடைய இருளை அங்க அவர் சொல்றார் என்ன? ஈசனுடைய திருவிளையாடல்ல அவ்வப்போது ஆன்மாக்களுக்கு தேவைப்படுகின்ற கலைஞானங்கள். கலைஞானம் என்றா நாங்க சொல்லுவோம் 64 கலைகள், ஆய கலைகள் 64 என்று கூறப்படுது. அந்த 64 கலைகளும் 64 உபபிரிவுகளை கொண்டுள்ளன. இது நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே கற்று உணர்ந்திருக்கிறோம். இப்ப உதாரணமாக நாங்கள் எடுத்துக்காட்டினால் தையல் என்ற ஒரு கலையிலே எத்தனையோ பிரிவு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதனாலேதான் ஆய கலைகள் 64 அந்த 64 பிரிவுகளை உள்ளடக்கி இருக்கிறது. அதைத்தான் நீங்க சொல்ற ஈசனுடைய திருவிளையாடல்லே, இறைவனுடைய திருவிளையாடல்லே அப்போதைக்கு அப்போது எப்பெல்லாம் தேவைப்படுகின்றதோ அவ்வோது தேவையாயிருக்கின்ற கலைஞானங்கள் தோன்றவும் மறையும். சில நேரம், இது உங்களுக்கு உதாரணத்துக்கு, சில நேரம் எங்களுடைய மனத்தில நல்ல எண்ணங்கள் தோன்றும். அடுத்த கணப்பொழுதுல நான் என்ன முன்னுக்கு நினைச்சனான் என்று கூட மறக்கின்ற தன்மை அதுதான் தோன்றவும் மறைய செய்கின்றன. அது ஒருவனுடைய இயல்பு. அது நிலைத்திருக்க வேணும். எங்களுக்கு அஞ்ஞானம் நீங்கினால் அந்த தோன்றவும் மறையவும் இல்லாத தன்மையிலேயே அவர் காணப்படும். ஞானம் ஒரு நாளும் என்ன தோன்றின ஞானம் அழியாது இருக்கும். சில ஞானம் தோன்றிய ஞானம் அழியாமல் இருக்கும். அப்ப இங்க நாங்கள் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருள், இருள் என்று அஞ்ஞானம் என்று பார்த்துறாங்க, ஏற துறந்தும். எப்ப ஒரு ஆன்மாவினுடைய ஞானத்தை, அதாவது அஞ்ஞானத்தை நாளடைவில் முழுதும் போக்குதல் யாருடைய செயல்? இறைவனால மட்டும்தான். இது மணிவாசகர் தான் உணர்ந்ததை சொல்ற.
நாளடைவிலே என்னிடம் இருக்கின்ற முழுதுமாக தன்னை இப்படி நிறைய இடங்கள்ல நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்ப இன்னும் பார்க்கிறதுக்கு உள்ளார்ந்தமாக இந்த இலக்கியத்துல விடயப்பரப்புள்ளது. அப்ப அப்படிப்பட்ட இறைவன் இயற்கையின் நடைமுறையில் இவை யாவும் இடம்பெறுகின்றன. எது? துண்ணிய கல்வியும் தோற்றியும் அளித்தும். இயற்கையாகவே தோற்றம் மறைவு என்று நாங்கள் பிறப்பு இறப்பு என்று அதை பார்க்கிறோம். தோற்றியும் அளித்தும். என்னுடைய இருளை ஏறத் துறந்தும். முழுமையாக துறக்குதல் என்றா போக்குதல். துறவி என்று சொன்னால் அவன் உலகியல் வாழ்வின்பங்களை எல்லாம் துறந்தவன் தான் துறவு. அப்ப இங்க துறந்து ஏற்ற துறந்தும் சில புத்தகங்கள்ல அந்த எழுத்து பிழை இருளை ஏற துறந்தும் என்று கிடக்கு. அது என்ன? இருள் அப்படியே வளர்ந்து கொண்டு போகாமல் அழிந்துடும். அஞ்ஞானம் அழிவிக்க வேணும். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும். சரியா? அடுத்த வரிக்கு நாங்க போகலாம். அடியார் உள்ளத்து அன்பு மீதூர. மீதூர்தல் அதிகமாதல். மீது நல்ல மிகுதியாக என்ற சொல்ல வரும். மீதூரல் அதிகமாதல். அடியார் உள்ளத்து அன்பு. ஆருட்ட? இறைவன் அடியவர் உள்ளம், அடியவர்கள் இறைவன் மீது எவ்வாறு அன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய அன்பு மீதூர பெற்றால் அந்த அடியவர் உள்ளத்திலே இறைவன் குடிகொண்டு கொள்வார். அதாவது சிவனுடைய அடியவர்கள், அந்த அடியவர்கள் உள்ளத்திலே அன்பு. அன்பு என்றா நாங்கள் எங்களோட சைவத்தின் அடிப்படையில நாங்கள் பக்தி என்று அதை சொல்லுவோம். மீதூரம் என்றா உச்ச நிலையில. இப்ப கண்ணப்பருடைய வரலாற்றைத்தான் மாணிக்கவாசகர் குறிப்பிடக்க, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்புமை கண்டபின் அவ்வளவு மீதூரமான அன்பு என்று இங்க காட்டுற. அப்படி மீதூரமாக இருக்கிற, அதிகமாக இருக்கிற அன்பு உள்ளத்திலே இறைவன் குடிகொள்ளுவான். குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பு. குடியா கொண்ட கொள்கை. கொள்கை என்ற ஒரு கோட்பாடு. இப்ப நாங்களே சொல்றோம், எங்களுடைய வாழ்க்கையில சில கொள்கைகளை, நோக்கங்களை, குறிக்கோள்களை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அது போல இறைவன் என்ன? அந்த சிவனடியார்களுடைய உள்ளத்திலே குடிகொள்வது அவருடைய கொள்கை அல்லது கோட்பாடு. இத நாங்கள் சிவஞான போதம் 12வது சூத்திரம் கற்கைக்கு கற்றுனாங்க. முழுமையா சொல்லாடியும் விளங்கி கொள்ளுங்க கற்றபடியா. மாலர நேயமும் மலிந்தவர் வேடம் ஆலியம் தானும் மரணன தொழும். சிவனடியார்கள் சிவனுக்கு சமம். இதத்தான் திருமூலர் சொல்றார். உள்ளம் பெருங்கோயில், இறைவன் கூடிக்கொண்டிருக்கின்ற இடம். அடியவர்கள், எப்படிப்பட்ட அடியவர்கள்? பக்தி மீதூர அல்லது அன்பு மீதூர பெற்றவர்கள். அவர்களுடைய உள்ளத்தை குடியாக கொண்டு வாழுகின்ற கொள்கையும் சிறப்பும் உடையவர் அந்த சிவன். இது நாங்கள் சொரூப சிவன் என்றோ கடத்த சிவன் என்றோ பார்க்க தேவை. அத உணர்ந்த, எல்லாவற்றையும் உணர்ந்த நிலையிலேதான் இந்த அருளாளர்கள் அப்படியே வெளிப்படுத்துகிறார். அது எப்படிப்பட்ட அந்த கொள்கை சிறப்பு. சிறப்பு என்றா நாங்க சொல்லுவோம் என்ன? மகிமை. அல்லது இன்னொரு வகையில நாங்க சொல்லுவோம் என்ன? சாநித்தியம். இந்த ஆலயத்துல இறைவன் சாநித்தியம் நிறைந்திருக்குன்னு, அல்ல இந்த வீட்டுல இறை சாநித்தியம் நிறைந்திருக்கு என்றால் என்ன? அல்லது ஒருவருடைய கோலத்தை பார்த்துட்டு இவரை பார்த்தாலே இறைவனை பார்த்த மாதிரி இருக்குன்னு நாங்க சொல்லுவது அந்த சிறப்பு. சிறப்பு என்ன? சாநித்தியம். இறைவன் குடிகொண்டிருந்தால் அங்கே அவருடைய சாநித்தியம்
அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறுவது கூட இதுதான். இப்ப விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கு மனிதனுடைய வியர்வை, மனிதனிலே அவன் உயிரினம் இல்ல, வியர்வை கூட அவனுடைய குணத்தின் இயல்புகளை காட்டுவனவாக உள்ளன. அப்ப பாருங்க, இப்ப விஞ்ஞானம் உங்களுக்கு இந்த கருத்தை சொல்லுது. அங்கு குடிய அன்பு மீதூர கொண்டிருக்கின்ற ஒரு பக்தனுடைய சிறப்பு அந்த இறைவனுடைய சாநித்தியத்தை எடுத்து காட்டுகிறது. அடுத்த வரைக்கும் போவோம். அங்க ஒவ்வொரு பாடல் அடியும் எச்சமாக இருக்கிறேன். நாங்க தொடர்ந்து தொடர்ந்து அவருடைய சிறப்பு புகழை சொல்லி கொண்டு வரபடியாத்தான் அது அங்க முறிவு பெறாமல் முற்று பெறாமல் இருக்கின்றது. மன்னு மாமலை மகேந்திர மதனில். மன்னுதல் என்றால் நிலை பெற்று இருதல். மன்னுதல் என்ற அதுதான் மன்னு என்று அங்க வந்திருக்கு. மன்னுதல் என்றால் நிலை பெற்று இருத்தல். எங்கே நிலை பெறுத்தல்? யாண்டும் நிலைத்திருக்கின்ற பெரிய மலை, இறையருள் நிறைந்திருக்கின்ற மலை, மாமலை. மாண்டா பெரிய, மன்னும் மாமலை. மலை என்றா நாங்கள் என்ன கிரீடம் வேண்டுவோம். மலைக்கு பல சொற்கள் அங்க பார்ப்போம். இங்க மலை என்றே போட்டிருக்கிறார். மகேந்திரம் என்பது அந்த மலையினுடைய பெயர். அந்த மகேந்திர மலையிலே அதனில், அதாவது மகேந்திரம் அதனில், மகேந்திர மலையிலே சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். இறைவனால் சொல்லப்பட்டது ஆகமம். வேதமும் ஆகமமும் மெய்யா முறை நூல். திருமந்திரம் சொல்ற வேதமோடு ஆகமம் மெய்யா முறை நூல். இவை இரண்டும் இறைவனாலே அருளி செய்யப்பட்ட உபதேச கிரமம். அப்படியே காதால கேட்டு 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 உபதேச வடிவிலே வந்து பின்னர் ஏட்டிலே எழுதப்பட்டது. 4 வேதங்களும் 28 சிவாகமங்களும், சாக்தாகமங்கள், வைணவாகமங்கள், முருகாகமம் எல்லாமே இறைவன் தான் அவ்வப்போது பல்வேறு தனியா உமாதேவியாருக்கு மட்டும் சொல்லல, அல்லது ஸ்ரீகண்ட ருத்திரருக்கு மட்டும் சொல்ல, அந்த பல்வேறு சந்தர்ப்பங்கள்லையும் அந்த உபதேச கிரமம் மாறும். அந்த சிவாகமம் ஸ்ரீகண்ட ருத்திரருக்கு தான். ஆனா முருகனுடைய ஆகமம் கந்த புராணத்துல பார்த்தா தெரியும் உமாதேவியாருக்குத்தான் சொல்லுவதாக கூறப்படும். அப்ப இங்க சொன்ன ஆகமம் இது கூட பேரச்சம், அல்லது நாங்கள் வினையால் அணியான்னு சொன்ன ஆகமம், சொல்கின்ற ஆகமம், சொல்லும் ஆகமம் அப்படி கூட பார்க்கலாம். இலக்கணம் கூட நாங்கள் தெரிஞ்சு கற்க தன்மை இதுல பார்த்து கொள்ளலாம். எவ்வாறு விதிமுறைகளை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ தெரியாது. என்னுடைய அறிவுக்கு இறைவன் உணர்த்திய அறிவிற்கே உணர்த்த உணர்தல் ஆன்மாவின் இயல்பு. அதற்கு அமைய ஏதோ சிறியேன் இந்த விளக்கத்தை தருகின்றேன். நீங்க மேலதிகமாக இன்னும் அறிய ஆவல் இருந்தால் எப்போதும் எங்களுடைய உள்ளத்திலே வேட்கை இருக்கணும். நாங்கள் இன்னும் அறியணும், இன்னும் அறியணும். இந்த மாட பிறவி எங்களுக்கு நிறைவு பெறுறதுக்கு முதல் இப்ப நிறைவு பெறும்போது எங்களுக்கு வைகள் வரக்கண் எங்களுக்கு பின்னால யமன் எப்ப நிக்கிறான் எப்ப வாரான்னு தெரியும். அந்த நேரத்துக்குள்ள நாங்கள் என்னென்னத்தை எல்லாம் கற்க வேண்டுமோ அதை கற்க. எனவேதான் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். அந்த ஆகமத்தை மகேந்திர மலையில், அந்த பெரிய மலையாகிய மன்னுமண்டா நிலைவேருடைய பெரிய மலையிலே நீ ஆகமத்தை பகர்ந்தண்டா சொன்ன பகர்ந்து அருளி இருக்கின்றாய். அங்க மாணிக்க வாசகர் அங்க சுட்டுகிற நீ சொல்லி இருக்கிற என்று அங்க முன்னிலைப்படுத்தி சொல்லுகிற. மன்னு மாமலை மகேந்திர மதனில் அங்க நீ என்றது தோன்றா எழுவாயா நிக்கு. சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். உனக்கு விளங்கினபடியாத்தான் அந்த மாணிக்க வாசகற்ற நிலை ஞான நிலை என்றபடியால் அவர் அப்படியே எல்லாத்தையும் சொல்றார்.
தோற்றுவித்து சொன்ன ஆகமத்தை அப்படியே தோற்றுவித்து அங்க எல்லோருக்கும் உணர்த்தி 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 இப்ப நாங்கள் ஏட்டு வடிவில போய் நூல் வடிவில கண்டுட்டோம். இன்னும் பல வடிவங்களிலே விஞ்ஞானம் வளர வளர இந்த ஆகமங்கள் வளர்ந்து கொண்டே போகும். அப்ப ஆதியில காதால கேட்கப்பட்டு அந்த உபதேச கிரமம் ஏறத்தாழ சிவாகமம் 9 உபதேச கிரமம் அப்படியே வருகிறது. இது நாங்கள் சைவ சித்தாந்த நூல்கள்ல படிக்க கூட சிவஞான சித்தியாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படி பார்த்த தெளிவு இருக்குமா இருந்தால் அல்லது இன்னும் கூட திருவிளங்கத்தின் உரையில நாங்கள் பார்த்து கொள்ளலாம். சிவன் என்னென்ன முகத்தில இருந்து என்னென்ன ஆகமத்தை எந்தெந்த முனி சிரேஷ்டர்களுக்கு உபதேசித்தார். அப்படியே நேரே இல்லை, அப்படியே உபதேச கிரமத்துல கடைசி முனிவர் முனிவர்களுக்கு சொல்ல முனிவர்கள் மனிதர்கள், சிறந்த மனிதர்கள், ஞானமுடைய அப்படியே மனிதர் இப்படியே இந்த பூலோகத்தை வந்து அடைந்தது. அப்ப சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். அடுத்த பெரிய கல்லாடத்து கலந்து இனிது அருள். கல்லாடம் என்பது இறைவன் எழுந்தருளில திருத்தலங்களே ஒன்று. திருக்கல்லாடம் என்று திருத்தலம். அந்த கல்லாடம் என்னும் சேத்திரம் இறைவனுடைய ஆலயம் அல்லது தேவஸ்தானம். சேத்திரம் என்பது சிறந்த இடம். நீ வீட்டிருக்கின்றாய், முன்னிலப்படுத்தி நீ வீட்டிருக்கின்றாய். எப்படி வீட்டிருக்கின்றாய்? நல்லாளோடு கல்லாடத்து கலந்து இன்று அருளி. அங்க கல்லாடத்து என்ற சேத்திரத்திலே இன்று அருளினி. அங்க மகேந்திர மலையிலே சொல்லப்பட்ட ஆகமத்தை இனிந்து இங்கே அப்படியே உபதேச கிரமத்துல வரைக்க அங்க உமாதேவியார காட்டுற. இனிது அருளி நல்லாளோடு. நல்லாளார் அம்பிகை. அம்பிகைக்கு இருக்கின்ற நாமங்கள் இப்ப லலிதா சகஸ்ட நாமம் பார்த்திருக்கின்ற. இவ்வாறு அம்பிகைக்கு பல நாமங்கள் இருக்கு. அதுல கல்யாணி என்றது அவளுடைய நாமங்கள்ல ஒன்று. அந்த நல்லாள் என்பது நலத்தை செய்பவர். அதனாலே நான் நல்லாள். இப்ப இந்த பூலகுல கூட அவள் நல்லவள் என்று நாங்க சொல்றோம் என்றால் அவர் பிற உயிரினங்கள் அல்லது பிறருக்கு நன்மையை செய்பவளைத்தான் நாங்கள் நல்லாள் என்று சொல்றோம். இல்லாள் என்று சொன்னால் இல்லத்திலே இருந்து கொண்டு இல்லறத்தானுக்கு நன்மையை செய்பவள் என்பவர் இல்லாள் என்று வருது. அப்ப இங்க நல்லாள் என்ற சொல்லுக்கு இறைவன் உடைய சக்தியாகிய அம்பிகையை குறிப்பிட. அப்ப கல்லாடம் என்னும் சேத்திரத்திலே நீ வீற்றிருக்கின்றாய். எப்படி வீற்றிருக்கின்றாய்? உமாதேவியாரோடு நயப்புறவு எய்தி. நயப்புறவு என்றால் நல்ல உறவு அல்லது நல்ல இன்பம். எப்படி பார்த்தாலும் உறவு என்று பார்க்க அங்க நல்ல உறவு என்று நாங்கள் பிரிச்சு அந்த பொருள் வாங்கினா நல்லா இருக்கும். அப்ப நயப்புறவு எய்தியும் நல்ல உறவு வச்சிருக்கிறதால நீ எப்பொழுதும் இன்பமே இருக்கிற, அதாவது இன்பத்தோடு எப்போதும் இருக்கின்றாய் என்று மாணிக்க வாசகர் சேரமானை உமாதேவியாரும் கல்லாடத்திலே இருக்கின்ற இயல்பை அங்க திருவாசகத்தில் எடுக்கிற. அடுத்தது பஞ்சப்பள்ளி. இப்ப இந்த திருவள்ளுவர்ல பார்த்தா எத்தனையோ திருத்தலங்கள் என்ற பெயர்கள் அங்க சுட்டி சுட்டி பாரு. திருப்பஞ்சப்பள்ளி திருத்தலம். பஞ்சப்பள்ளியில் பஞ்சப்பள்ளி என்பது ஒரு தலம் அல்லது தேவஸ்தானம், திருத்தலம் எப்படி நாங்கள் எடுத்தாலும் சரி. பஞ்சப்பள்ளியில் பால்மொழி என்ற பான்மொழி, பால போல இனிமையான மொழி அல்லது பாங்கான மொழி என்று கூட அதை பார்க்கலாம். அம்பிகையினுடைய மொழி, அதாவது இனிமை. அந்த பான்மொழி என்பது அம்பிகையை குறிக்கும். அங்க நல்லாள் என்று சொன்னார். இங்க அந்த சக்திக்கு பால்மொழி என்ற பொருள்ல அந்த குறிப்பிடுகிறார். அப்ப பஞ்சப்பியாகிய நீடு
கூடி உறைந்திருக்கின்ற ஈசன் சிவ சக்தி ஐக்கிய சொரூபினி என்று லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு பெயர் இருக்கு அம்பாள். சிவனும் சக்தியும் ஐக்கியமாக ஒன்றுபட்ட சிவ சக்தி ஐக்கிய சொரூபினி. அப்ப இங்க பால்மொழி தன்னோடும், பால்மொழி என்ற மிகவும் இனிமையான மொழி என்று நாங்க பேசுகின்ற அம்பிகை. பால்லாம் எல்லாவற்றையும் விட இனிமையான பானம். அதே போல நாங்கள் நிறைவு வேண்டாம், அதுக்கு நாங்கள பார்ப்போம். எங்களுக்கு தேவையோட தன்னோடும் எஞ்சாது ஈண்டும், எஞ்சாது என்றா குறையில்லாமல். இப்ப என்னட்ட எஞ்சாமல் இருக்குதுன்னா என்ன, அப்படியே பொருள் முடிவடையாமல் இருக்கு, அது குறையாமல் இருக்கு. இப்ப செல்வம் நிறைந்திருக்க வேண்டும். அதான் மாடு என்று திருவள்ளுவர் நிறைய இடங்கள்ல செல்வத்தை குறிப்பிட. அப்படி எஞ்சாது குறையாமல் இருப்பது ஈண்டும். என்ன, மிகுதியாக, எப்பொழுதும் மிகுதியாக. அங்க நாங்கள் கொண்டு கூட்டி அல்லது தோன்ற அழுவாயாக பார்க்க அப்படி பார்ப்போம். மீண்டும் மிகுதியாக, எப்பொழுதும் எஞ்சாது குறையாமல் எப்பொழுதும் மிகுதியாக. அப்ப இந்த அருளை எது அவர்கிட்ட இருக்கு, இறைவனுடைய அருள் கடாட்சம் குறையாமல் எப்பொழுதுமே மிகுதியாக இருக்கு இங்க பஞ்சப்பள்ளியில. அதனால இன்னருள் விளைத்தும் யாருக்கு அருள் செய்கிறார், ஆன்மாக்களுக்கு. சரியா, அருளை ஏராளமாக தோற்றுவித்து உள்ளாய், ஆன்மாக்களுக்கு என்ன நல்லின்பங்களை அருளுகின்ற அகச்சமாவே இருக்கு. கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள். கிராத வேடம், இறைவன் வேடுவ வடிவிலே, சிவனுடைய 64 மூர்த்தத்திலே வேடுவனாக பிச்சாண்டி வடிவம் எடுத்த வடிவம். பிச்சாண்டி வடிவம் இங்க சிவாலயங்கள்ல பாத்திருக்கீங்க, பிச்சை எடுத்து செல்கின்றது. உற்சவங்கள்ல கூட பிச்சாடனர் உற்சவம் என்று சிவாலயங்களே நடைபெறுவது உண்டு. அதுதான் கிராட வேடம். கிராத வேடம் அதாவது வேடனுடைய உருவை சிவன் தாங்கிய கதை புராணத்திலே இருக்கு. இது கந்த புராணத்துக்கையும் வருகுது, சிவபுராணங்கள்லையும், அதாவது எங்கட மகாபுராணத்து சிவபுராணத்துக்கையும் வருது. கிராத வேடமோடு கிஞ்சுக வாயாவள். கிஞ்சுகம் என்றா கிளிப்பிள்ளைக்கும் கிஞ்சுகம் என்ற சொல்லி இருக்கு. இங்க முருங்கை பூ, முருங்க மரத்து பூ. எந்த முருங்கு, முள் முருங்கு. நாங்கள் கறி காய்க்கிற முருங்கங்காய் கறி, அந்த முருங்கு அல்ல. இது நினைக்கிறேன் வெளியில உள்ளவர்களுக்கு அனுபவம் இருக்குமோ எனக்கு தெரியாது. பிற நாடுகள்ல இலங்கையில வாழ்றவைக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். முள் முருங்கு, அதாவது கல்யாணம் திருமண கிரியையில அரசாணியில நாட்டுகிற மரம் முள்முருங்கு. அது கூட எங்களுடைய விஞ்ஞானம் இப்ப சொல்கிற தத்துவமும், அன்று விஞ்ஞானம் ஏன் முள்முருங்க நாட்ட வேணும் என்ற தத்துவம் கூட, அல்லது கன்னிக்காலு கூட அந்த முள்முருங்கு, அது அந்த முள்ளு உழுக்கிற பகுதி ஆணும் பெண்ணும் இணைந்த, ஆண் சூலமும் பெண் சூலமும் இணைந்த வடிவம், அது நிறைய விஞ்ஞானம் விளக்கம் கொடுக்குது. இங்கே அந்த முருக்கம்பூ, அந்த முள் முருங்கினுடைய பூ நல்ல சிவந்த பூ. அல்லது முருக்கம்பூ தெரியாத நீங்கள், இந்த ஆகமத்துல சொல்லப்பட்ட மரங்கள்ல பலாசு என்ற ஒரு மரம் இருக்கு. அது செம்மஞ்சள் நிறத்துல இருக்கு, செவ்விள நீர்க்கலர் என்று நாங்க சொல்லுவோம். அதே பூ அமைப்பை தான் இந்த முருக்கம்பூ, ஆனா நல்ல சிவந்த பூ. இங்க அம்பாளுடைய உதட்டுக்கு அந்த முருக்கம்பூவை உவமையா சொல்ற. கிராத வேடமோடு வேட்டுருவாயிருக்கிற சிவனுக்கு கெஞ்சுக வாயவளா இருக்கிறான். முருக்கம்பூவினுடைய
சிவந்த செம்மன் தன்மையுடைய உதடை உடையவள், கிஞ்சுக வாயவள். சரியா? அடுத்தது விராவு. இவ்வாறு இணைந்திருக்கிற, விராவு இணைந்திருத்தல். கொங்கை நல் தடம் படிந்தும். கொங்கை, கொங்கை என்பது மார்பகத்தை குறிக்கும். நல் தடம், நல்ல தடாகம் என்று சொல்ற. நல்ல தடாகம், அதாவது வேடுவனாக கோலம் தாங்கி வந்தவன் நீ. அங்க மணிவாசகர் பார்த்து சிவனை கேக்குற, இங்க வந்து தடத்த நிலைய காட்டியாச்சு. அப்ப அந்த நாங்க சைவ சித்தாந்த நோக்கில, இப்ப திருவாசகம் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த கருத்து பாக்க அங்க முதல் சுரூப நிலைய சொல்லிட்டு வந்து இங்க கிராத வேடம் தடத்த நிலையில காட்டப்படுது. கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள், விராவு கொங்கை நல் தடம் பதித்து. நல்ல தடாகம். தடமண்டா நாங்கள் தடாகம் வேற அதுக்கு பொருள் சொல்றது இல்லை. அல்லது இந்த சின்ன பிள்ளைகள் தடம் போட்டு விழுத்துறேன்னா கால தடக்கி விழுத்துறாங்க, அந்த தடமா இல்லை, அது பேச்சு மொழி. இங்க நல்ல தடம் என்பது நல்ல தடாகம். நல்ல தடாகம் என்று அவர் படிந்தும். அங்க என்ன செய்கிறாள்? வேடனது கோலம் தாங்கி வந்தவன் நீ, முருக்கம் பூ போன்ற உதரத்தை உடையவளும், நெருங்கிய ஸ்தனபாரம், அதாவது கொங்கையண்டா மார்பகத்தை, ஸ்தனபாரத்தை உடையவளும் ஆகிய உமாதேவியர் அத்தகைய சிறப்பு பொருந்திய நல்ல தடாகத்தில் மூழ்கி இருப்பவள். நல்ல தடாகத்தில் மூழ்கி இருப்பவள். அப்ப நல் தடம் படிந்து, அதுவும் அங்க எச்சமாவே இருக்கு. அப்ப இங்க வந்து நாங்கள் உருவகத்துல பாக்க இயற்கையிலே தாயினுடைய அழகு, ஒரு பெண்ணினுடைய அழகு, அழகுண்டா வெனப்பண்டு நாங்க பார்க்கலாம். அந்த செழிப்பும் சிவன் வேடம் தாங்கி இருக்கிற அந்த சிறப்பும் உருவகப்படுத்தி மாணிக்க வாசகர் சக்தியினோடு சிவம் வியாபித்திருக்கு. அதாவது சக்தியும் சிவனும் பிரிப்பின்றி. இது நாங்க சைவ சித்தாந்தத்துல பார்த்த தத்துவத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்த வரைக்கும் போவோம். கேவேடர் ஆகி. கேவேடர் ஆகி, கேவேடர் என்றா செம்படவர் வேஷம். இது சிவன் தாங்கிய வடிவத்தில வருது. கேவேடர் செம்படவர் வேஷம் பூண்டு ஆகி கெளிறது படுத்து. கேவேடர் ஆகி கெளிறு அது படுத்தும். கெளிற்று மீனை, களிறு என்றது மீனினத்திலே ஒன்று. இந்த சொற்களுக்கு பொருள் விளங்க வேணுமென்றா நீங்கள் எங்கேயாவது நோட் பண்ணி கொள்ளணும். ஏனென்றா இப்ப கேட்க எங்களுக்கு விளங்கும். ஒரு 2-3 நாள் அதோட எடுத்து பார்த்தா இது என்ன படிச்ச நான் தான். எங்களுடைய மனம் வந்து ஒரு நாள் நிலை இல்லாதானே, குரங்கு போல தாவிக்கொண்டிருக்கும். சிலது உங்களுக்கு தேவையானத நீங்கள்லாம் குறித்து கொள்ளுவோம். உங்களுடைய நிலை எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் எவ்வளவு கொள்கலன்ல இருக்கிறோம், எவ்வளவு கொள்கலனை வெற்றா வச்சிருக்கிறோமோ அல்ல நிரப்பி வச்சு வெளியில கொட்டி கொண்டு இருக்க இணைஞ்சிருக்கிறோமோ, அது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை பொறுத்து. அப்ப நாங்கள் அந்த கொள்கலன் எப்போதும் இன்னும் எங்களுக்கு வேண்டும் வேண்டும் என்று இறைக்க வேண்டும் என்று இருக்கேக்க அப்படி தேவையானதை பொறுக்கி எடுத்து கற்றுக்கொள்றோம். ஒரு பழமொழி சொல்லுவார், கண்டதும் கற்க பண்டிதன் ஆவான். எங்கெல்லாம் நாங்கள் நாங்கள் எல்லாம் பொறுக்கிதான் பொறுக்கி எடுத்ததைத்தான் இப்ப நாங்கள் பயன்படுத்துறோம். எங்கெங்க ஆற்ற வாய்க்களால, எந்த புத்தகத்துக்களால, எந்த சந்தர்ப்பத்துல பொறுக்கினமோ அந்த பொறுக்கி எடுத்ததுதான் நாங்கள் இப்ப இறைவன் திருவருளால அது ஏதோ எங்களுக்கு முற்புறவியில நாங்க செய்த பலாபலனின் அடிப்படையில இப்படி ஒரு தன்மையிலேயாவது இருக்கிறோம் என்று இறைவனுக்கு நாங்கள் நன்றிக்கடனோட இருக்கணும்.
அப்ப கிளிறு என்பது ஒரு வகை மீன். கிளிற்று மீனை வலை வீசி பிடித்து அந்த காட்டகத்து வீடன் கடலில் விளைவான். திருவாசகம் படிக்க நாங்க நிறைய பார்க்கலாம். சிவருமான் எல்லாம் எப்படி இருந்தது. சரியா? கிளிற்று மீனை வலை வீசி பிடித்து. அப்ப கிளிறது படுத்தும். மாவேட்டாகிய, மாவேட்டு என்பது ஆன்மாக்கள் விரும்புவதற்கு ஏற்ப. மாவேட்டு, வேட்டுண்டா அங்க விருப்பம் என்ற பொருள்லாம் வருது. மா என்பது அந்த பெரிய இல்ல, ஒவ்வொரு ஆன்மாக்களும் கற்கிறதுக்கு பல பேருக்கு நல்ல விருப்பம். அவை இந்த கொள்கலன் வெற்றா கிடக்குது, நாங்கள் என்னென்னெல்லாம் படிச்சு 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 வச்சிருக்கிறோமோண்டு வச்சிருக்க வேணும் என்ற நிலையில தான் இந்த வகுப்பில எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இணைந்து நாங்களும் படிக்கணும் என்ற ஆர்வத்தோட இருக்கிறீங்க. உண்மையா வரவேற்கத்தக்கது. எங்களுக்கு கூட உங்களுடைய பலனால நாங்கள் ஒரு திருப்பி அதை அவ்வப்போது பாக்குறத விட திருப்பி ஒரு பாக்குற பலன் உங்களால எங்களுக்கு கிடைக்கின்றது. அடுத்தது இது என்ன, இவ்வுலக இன்பத்துக்கு மட்டுமல்ல மறு உலக இன்பத்துக்கு ஏற்ற திருநூல்கள் என்றபடியா அதனுடைய பயனையும் கூட நாங்கள் பெறுகின்ற சந்தர்ப்பத்தை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அப்ப மாவேட்டு ஆகிய ஆகமம் வாங்கிய, அங்க ஆத்மாக்கள் அல்லது ஆன்மாக்கள் விரும்புவதற்கு ஏற்ற, ஏன் இறைவன் ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்றுதான் எல்லா சந்தர்ப்பங்களையும் செயல்படும். படைத்தல் தனுகரண புவனம் படைத்தான். இந்த ஆகமத்தை ஏன் உபதேசித்தார்? அப்படி வலை வீசி பிடித்து அதனோடு இருந்த ஆகம நூல்களை நீ மீட்டெடுத்துள்ளாய். அங்க மீனை பிடிச்சதல்ல, அங்க உமாதேவியார பார்த்து மணிவாசகர் சொல்ற பாங்கில தான் அங்க கிடக்கு. தேவேடராகி கிளிறது படுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கி. அங்க நாங்க சிலது அங்க தோன்றா எழுவா இந்த பாக்கைக்கு அந்த விளக்கம் தெரிஞ்சிருக்க வேணும். அந்த ஆகமங்கள் எல்லாம் ஆன்மாக்கள் யாண்டும் விரும்பி விரும்பி கற்க வேணும் என்று அந்த ஆகம நூல்களை நீ மீண்டும் வலை வீசி மீனை பிடிப்பது போல அங்க சிவன் வலை வீசி பிடிச்ச காட்டகத்து வீடன் கடலில் வலைவானன் கலைவாணன் நாட்டில் பரிபாகன், இப்படி ஒரு பாடல் படிச்சிருப்பீங்க, ஞாபகத்துக்கு கொண்டு வந்தா சரி. அப்ப இங்க அந்த ஆகமங்கள் ஆன்மாக்களுக்காகத்தான் மீண்டும் மீண்டும் அங்க உமாதேவியார் நினைவுபடுத்துகின்றார் என்பதை அடுத்த வரைக்கு போகலாம். மற்ற அவை, மற்ற என்றது இடைச்சொல் படிக்க படிச்சினாங்க. மற்ற அதுக்கு பேருந்து பொருள் கேட்பது அல்ல. சிலது என்ன பெயரோடும் வினியோடும் வருவதுதான் இடையும் உரியும். அப்ப மற்ற என்ற சொல்லுக்கு எனக்கு விளங்கையில் என்று அந்த மற்ற என்ன பொருள்ல வருதுன்னு நீங்க பாருங்க. சரியா? மற்ற அவை தம்மை மகேந்திரத்தில் இருந்து, அங்க மகேந்திர மலை, இதுல மகேந்திரம் என்று கிடக்கு. சில புத்தகங்கள் நாங்கள் இந்த சொற்பிரயோகங்களையும் பார்த்துக்கொள்வோம். மகேந்திரத்து இருந்து, மகேந்திர மலையிலேதான் சிவருமான் ஆகமத்தை உபதேசம் செய்தார். இது ஆகம உபதேச கிரமத்திரனாக ஆகமத்தை கற்க பார்ப்போம். ஆகமம் எங்கே உபதேசிக்கப்பட்டது, இதுதான் திருவாசகம் எங்களுக்கு எடுத்து காட்டுகிற சான்று. மன்னு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளி வந்தாடி எங்களுக்கு எடுத்துக்காட்டு. இப்ப திருப்பி அதை சொல்றாரு என்ன, அவை தம்மை மகேந்திரத்து இருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும். சிவனுடைய ஈசானன், தற்புடம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம் என்று சொல்லப்படுகின்ற 5 முகத்திலிருந்தும் 28 சிவாகமங்களையும் உபதேசித்து அருளினார் என்பது நான் நினைக்கிறேன் சிவஞான சித்தியாற்ற திருவிளங்க முறையில நல்ல தெளிவா அவர் காட்டியிருக்கிறார்.
முதல் 4 முகத்திலேயும் இருந்து 5 ஆகமங்கள் 20, 5வது முகத்திலிருந்து 8 ஆகமம். அல்லது இந்த காப்போத உயர்தரத்திலிருந்து சமயம் இந்த ஆரியம் படிக்கிற பிள்ளைகள் அல்லது நாங்கள் இப்ப நேரடி வகுப்புகள்ல இளஞ்சி வகுப்புகள்ல கூட இதை சில விளக்கம் கொடுக்குறோம். நாங்கள் என்னடா சொஞ்ஞான சித்தியாருல அது விளக்கப்பட்டிருக்கிற தன்மை மாணவருக்கு தெரிய வேணும் என்று இப்ப நேரடி வகுப்புக்கும் இந்த நிகழ்நிலை வகுப்புக்கும் பல வேறுபாடு இதுதான். நன்மை ஒன்று, எல்லாரும் கற்றுக்கொள்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. நிகழ்நிலையிலே அது குறைவு. ஆனா அந்த ஆழமாக நுட்பமாக கேட்கிற வாய்ப்பு நேரடி வகுப்புல இருக்கு. நான் இப்ப சொல்வது என்ன, நீங்களோட கையில நூல் இருந்தால் அதை எடுத்து நாளைக்கோ அல்லது இரவோ அதை பார்த்து ஈசான முகத்திலிருந்து என்னென்ன ஆகமும், தற்புட முகத்திலிருந்து என்னென்ன ஆகமும், அகோர முகத்திலிருந்து அது எந்தெந்த முனிவருக்கு உபதேசித்தெல்லாம் அதுல இருக்கு. அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அதைத்தான் நீங்க சொல்ற உற்ற முகங்களால் பணி பணித்தல்னா என்ன? கட்டாயம் நீ இதை செய்ய வேணும். பணி என் கடன் பணி செய்து கிடப்பதே. அங்க பணி என்பது அவர் கடமை வேலை என்று பார்க்கிற அந்த பணிப்பு என்ன? நாங்கள் இதை கட்டாயம் செய்ய வேண்டும் சொல்றதுதான் பணி. சரியா? இது நிறைய இடங்கள்ல இந்த பணி என்ற சொல்ல நாங்க பார்க்கிறோம். அப்ப அந்த ஆகமங்களை மகேந்திர மலையில் எழுந்தள்ளி இருந்து உனக்கு வாய்த்துள்ள 5 முகங்களால் மாணிக்கவாசகர் சொல்றார், உனக்கு முன்னிலையிலால் இந்த எல்லாமே சொல்லி கொண்டு போற எல்லா வசனமும் பெரும்பாலும் மணிவாசகர் சிவருமான முன்னிலைப்படுத்து. ஏனென்றால் சிவருமானை ஆட்கொள்ளேக்க அங்க நாங்க முதல் சந்தர்ப்பம் படிச்சிருப்பீங்க. அங்க சிவன் காலை கொடுத்துதான் மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட. அப்ப ஆட்கொண்டுட்டு இந்த உலகத்துல நீ இருக்க வேணும்னு சொன்ன தன்மையிலே அவருக்கு அந்த சரியான துன்பம் பெறுது. அப்ப ஒவ்வொரு தன்மையிலையும் அங்க முன்னிலைப்படுத்தி நீ இப்படி எல்லாம் செய்த, நீ இப்படி எல்லாம் செய்த, நீ இப்படி எல்லாம் செய்த நீ என்று இந்த கீர்த்தி திருவகவல்ல வடிவா எடுத்து சொல்ற. சரியா? அப்ப திருப்பியும் அந்த ஆகமங்களை மற்றவை தம்மை அங்க மற்ற அவை தம்மை இனிய என்று பார்க்க மகேந்திரத்து இருந்த அந்த ஆகமங்களை மகேந்திர மலையில் எழுந்தருளி இருந்து உனக்கு வாய்த்துள்ள 5 முகம். உனக்குத்தான் அந்த 5 முகம் இருக்கு. அந்த 5 முகம் தான் பிள்ளையாருக்கு 5 முகம், முருகனுக்கு அதோ முகத்தோடு சேர்த்து 6 முகம். இப்படி நாங்கள் பார்ப்பது கூட அதான். அவ உனக்குத்தான் அந்த 5 முகம் வாய்ச்சிருக்காங்க. பார்த்திருக்கிற வடிவா முன்னில படி சொல்ற முகங்களால் உபதேசித்து அருளினை நந்தம் பாடி. திருநந்தம்பாடி என்பது ஒரு திருத்தலம். இதுல கூட நாங்கள் ஒரு கேள்வி தொடுக்கலாம். கீர்த்தி திருவாவல்ல எத்தனை திருத்தலங்கள பெயர்கள் அல்லது என்னென்ன திருத்தலங்கள பெயர்கள் இதெல்லாம் நாங்கள் கற்று எங்களை வழிபடுத்துறதுக்கு நாங்கள் நோட் பண்ணி கொள்ள வேண்டியது. இறைவன் வடிவம் என்னென்ன? அப்ப நந்தம்பாடியில் திருநந்தம்பாடி எனும் திருத்தலத்தில் அங்க நாங்க சொன்ன முதலே வேதமோடாகவும் மெய்யாமுறைவன் வேதங்களையும் ஓதி உணர்ந்த வேதியனாய் வந்து 4 வேதங்களையும் ஓதி உணர்ந்து பாடியும் நான் மறையோன். 4 என்பதுதான் 4, மறை என்பது வேதம். வேதத்தை அருளி செய்தவன் மறையோன். மறையோனாயா என்றது அங்க எச்சமா நிக்குது. இட சொல்லானது. அந்தோனாய் அந்தம் இல் என்னது? இறைவன் ஆதி அந்தம் இல்லாத. அந்தம் இல் அங்க பிரிக்கோணும். முடிவு அற்றவன். ஆரியன் அங்க ஆரியன் என்றா இப்படி சொல்லுவோம். வேதகால மக்கள் ஆரியர்கள், சிந்துவெளி கால மக்கள் திராவிடர்கள் என்று நாங்க அந்த ஆரியன் என்றது இன மக்கள். இங்க ஆரியன் என்ற சொல்லுக்கு ஆச்சாரியன் என்ற தகுதி. எப்படி சம்பந்தருக்கு இறைவன் ஆச்சாரிய தகுதிய எல்லோரும் காண காட்டின. முத்துக்குடிய கொடுத்து ஆட்கொண்டது ஆச்சாரிய தகுதி. அங்க இங்க ஆரியன் என்பது ஆச்சாரியன். சிவாச்சாரியருக்கு ஆச்சாரிய பட்டம் கொடுக்கும் போது சம்பந்தருக்கு எப்படி பல்லக்கில ஏற்றி
ஊர்வலமா கொண்டு வந்தது போல அந்த சிவாச்சாரியர்களுக்கு எல்லாம் ஆச்சாரியப்பட்ட அவசரம் எல்லாம் கொடுத்து பூசையெல்லாம் நிகழ்த்தி பல்லக்கிலே ஏற்றி ஊர்வலம் கொண்டு வருவார். அப்ப அதுதான் அந்த ஆச்சாரிய தகுதி. அதனால சம்பந்தர் சைவத்தினுடைய முதற் புரவர் என்று சிவனாலேயே உறுதிப்படுத்தப்பட்டது. அப்ப இங்க ஆச்சாரியனைத்தான் ஆரியன் என்று மணிவாசகர் குறிப்பிடுகின்றார். சொற்பொருள்களை விளங்கி திருப்பியும் ஆரியனாய், அங்க ஆரியனாய் அப்படி சேர்த்தாலும் சரி, அமர்ந்து அருளியும். எங்கே அமர்ந்தருளார்? நந்தம்பாடியில. நந்தம்பாடி என்ற திருத்தலத்தில நீ சிறந்த ஆச்சாரியனாக அமர்ந்திருக்கின்றாய். அது எப்படிப்பட்ட ஆச்சாரி? 4 வேதங்களையும் ஓதி உணர்ந்த வேதியனாய் வந்து. அப்ப 4 வேதங்களையும் ஓதித்தான் உணர்ந்து ஓதின. உலகெல்லாம் உணர்ந்து ஓதல். அப்ப உணர்ந்து இப்ப நான் இதைத்தான் மாணிக்க வாசகர் சொன்னேன், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து. ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் நாங்கள் இதை விளங்கி கொண்டு கற்க வேணும். அப்ப ஓதி உணர்ந்த வேதியனாய் வந்து அளப்பரிய அறிவு படைத்த ஆச்சாரியனாய் திகழ்ந்தாய். எங்கே திகழ்ந்தாய்? நந்தம்பாடி என்ற திருத்தலத்திலே. அங்க அமர்ந்தருளியும் என்று அவர் சுருக்கமா சொல்லி போட்டார். அங்க விளக்கத்தை இப்படி பார்ப்போம். அடுத்தது வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கையும். அதுவும் இடைச்சொல். வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கை. சரியா? என்ன வேறு வேறு உருவம்? 100 100 1000 இயல்பினது ஆகி. இப்படிப்பட்ட இறைவன் இந்த எண்ணிக்கையில் அடங்காத உருவங்கள். இங்க வந்து சொரூப சிவனை காட்டு. அங்க குணங்குறியற்றவர், எண்ணில் அடங்காத உருவங்களையும் எண்ணிக்கையில் அடங்காத இயல்புகளையும் உடைய இயற்கை பொருளாக நீ வந்துள்ளாய். அதான் வேறு வேறு உருவும், வேறு வேறு இயற்கையும். 100 100 1000. இப்ப 100 100 பெருக்கி கொண்டு போனா இப்ப நாங்க மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கு கூட போகலாம். அவ்வளவு இயல்பினது ஆகி. அப்ப இங்க நாங்கள் தடத்த நிலை என்று சொன்னால் அவனுக்கு 8 குணம். அந்த 8 குணத்திலே என்னென்ன நாமங்கள் இருக்கு, என்னென்ன வடிவம் இருக்கு. இப்ப சிவனுக்கு 64 வடிவங்கள் தடத்த நிலையில சொல்லப்படுது. உருவ வடிவிலே வரைக்க அவ்வாறு சொல்லப்படும். அங்க அருவுருவம் அதுக்குள்ள சேரும். அப்ப இங்க சொல்றார் எண்ணிக்கையில் அடங்காத உருவங்கள். ஏன்? இந்த பிரபஞ்சம் வந்து வேறு வேறு பரம்பொருள் அன்று, ஒரே ஒரு பரம்பொருள். இந்த பிரபஞ்சத்துல வேறு வேறு பரம்பொருள் இல்ல, ஒரே ஒரு பரம்பொருள். இந்த ஆன்மாக்கள் பஞ்சேந்திரியங்களால நுகரப்படும் பொழுது, ஆன்மாக்கள் பஞ்சேந்திரியங்களால நுகரப்படும் பொழுது அது என்ன? பிரபஞ்சத்திலே இருக்கின்ற சிவன், அது சுரூப நிலையத்தை நாங்க சார். அப்ப அதனாலேதான் அங்க கடவுள் என்ற சொல்ல நாங்கள் பயன்படுத்துறோம். என்னது? உலகத்தையும் உலகத்தினுள்ளும் உலகத்தையும் கடந்தவன், உள்ளத்தினுள்ளும் உள்ளத்தையும் கடந்தவன். அங்க வேறு வேறு அங்க 2 பொருளையும் நாங்கள் பார்க்கிறோம். சரியா? வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கையும், 100 100 1000 இயல்பினது ஆகி. அடுத்த வரி போலாம். ஏறுடை ஈசன் இப்புவனியை உய. ஏறு என்றால் இடபம் அல்லது காளை மாடு. அது பெண்ணண்டா நாகு அல்லது பசு என்று சொல்லுவோம். இது ஆணை குறிக்கிற பெயர். ஏறுதி என்றெல்லாம் கன்னடத்துல வருகிறது. ஏறு என்பது காளை. ஏறுடை ஈசன், அதாவது இடப வாகனத்திலே வீற்றிருக்கின்ற அல்ல இடப வாகனத்தை உடைய ஈசன். இங்க வந்து கடத்தலையே காட்டிட்டு
அங்க சொரூப நிலை கூறு என்ற சொரூபத்தினுடைய ஒரு பகுதி அங்க தடத்தமா காட்டுரு. சொரூபத்தினுடைய ஆன்மாக்களுக்கு அருள் புரிவதற்காக ஒருபடி கீழுறாங்க. இப்படித்தான் நாங்க தடத்தன்ல பார்த்தனாங்க. எந்த சைவ சித்தாந்த நூல் கூட அப்படித்தான் சொல்லுகிறது. அப்ப சொரூபத்திலே ஒரு பகுதி என்றபடியா தான் நாங்க கூறு என்ற சொன்னது. சரியா? கூருடை மங்கையும் ஒரு பகுதியாக இருக்கின்ற என்ன பெண் வடிவம் தாங்கியவள் காளை வாகனத்தை உடைய இறைவன் இவ்வுலகத்தை உய்விக்கும் பொருட்டு, இந்த பிரபஞ்சத்தை உய்விக்கும் பொருட்டு மாதொரு பாகனாக எழுந்தருளி உள்ளான். அதான் சிவசக்தி சொரூபம். அங்க சம்பந்த குழந்தை கூட அப்படிதான் சொல்லுவோம், தோடுடைய செவியன். அங்க விடையேறியோர் தூவன் மதிசூடி அங்க அதே வடிவத்தை காட்டுகின்ற. அப்ப உயிர்கள் பரிணமித்து மேல்நிலைக்கு வந்து, இந்த உயிர்கள் எல்லாம் பிறந்து இறந்து இல்லாமல் மேல்நிலைக்கு உய்வு அடைய வேண்டும் என்றதுக்காக இவ்வாறு அவர் வேடம் தாங்கியுள்ளார். காளை வாகனத்தை உடைய இறைவன் இவ்வுலகை உய்வித்தல் பொருட்டு மாதொரு பாகனாக கடத்த நிலை தாங்கி. அப்ப ஏருடை ஈசன் இப்புவனி என்ற இப்பூ உலகம் உய்வித்தல். பூ உலகத்துல உலகம் உய்கிறது, உலகத்துல வாழுகிற இதெல்லாம் ஆகவேர்ல நிறைய கிடக்கு. உலகத்துல வாழுகிற உயிரினங்கள் உய்வதர் இதுல நிறைய ஆகவேறலாம் இலக்கணம் பாக்குறேன்னா நிறைய பார்க்கலாம். ஒரு சிலவற்றை கட்டாயம் சொல்ல வேணும், என்னன்னா நீங்க விளங்குறதுக்கா. அப்ப புவனியை உய்ய, புவனியில வாழுகிற உயிரினங்கள் உய்தல் என்ற ஆன்ம ஈடேற்றம் அடைவதற்காக கூருடை மங்கையும் தானுமாக வந்து அருளி அங்கச்சமா நிற்குது. குதிரையை கொண்டு குடநாடு அதன் இசை, குதிரையை கொண்டு குடநாடு என்றா மேல் நாடு, மேற்கு சகநாடு மேல் நாடுன்னு அந்த புணர்ச்சி விதி படிச்சிருப்பீங்கள். சரியா? அங்க அவர் தான் வாழ்ந்த, அதாவது தன்னை ஆட்கொண்ட திருப்பெருந்துறையினுடைய மேற்கு பகுதியைத்தான் நாங்க சொல்ற. சரியோ? குடநாடு என்பது அங்க மேல் நாடு மேற்கு திசை, அதாவது சூரியன் தோன்றுகிற திசை குணதிசை, மறைகிற திசை குடதிசை. இது கூட நாங்கள் தமிழ்ல நிறைய படிச்சிருக்கிறோம், அல்லது இலக்கியங்கள் பலவற்றையும் பார்க்கிறோம். அப்ப குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்து அருளி. அங்க அருளியும் வந்து பார்த்து கொள்ளலாம். சாத்தாய் என்ற குதிரை பழக்குபவனாய், குதிரை சேவகனாய். சரியல்லோ? குதிரை சேவகன், குதிரைய அதாவது நல்ல நிலைக்கு அந்த குதிரை செல்ல வழிபடுத்துறவன் தான் அந்த குதிரையை பழக்கிறவன் என்று நாங்கள் குறிப்பிடுகிறது அங்க மாணிக்க வாசகர். எப்படி குதிரையை பழக்க அங்க இங்க திரும்பாமல் அந்த கட்டிவாளம் பூட்டுவதெல்லாம் அத போல இறைவன் ஆன்மாக்கள் இந்த மனம் குதிரையை போல தாவும், அல்லது குரங்க போல தாவும். சதுர்பட சாத்தாய், சதுர்பட திறமை, சதுரண்டா 4 என்ற பொருளையும் வரும் சதுர்வேதம். இங்க சதுரண்ட சொல்லுக்கு திறமை பொருந்த. பாருங்க, அந்த தமிழ்ல இத்தனை சொல்லுக்கு இத்தனை பொருள் இருக்குன்னு இத குறிச்சு வச்சிருக்க வேணும். சதுர் என்பது திறமை பொருந்த. சதுர்பட சாத்தாய் அங்க குதிரை பழக்குகிற சேவகனாய். சரியா? திருப்பியும் அந்த 2 வரிய பாருங்க. கமலா மிஸ் நேரம் வந்து அவருக்கு சொல்லுங்க. குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும். மேல் நாட்டில் நின்று, ஏன் அங்க கீழக்கடற்கரைக்கு குதிரை வாங்க போனவர். இது வரலாறுல கூட பார்க்கவன். சரியலோ? அங்க மேல நாட்டுல இருந்துதான் கீழக்கடற்கரைக்கு குதிரை வந்தது. பாண்டிய மன்னனுக்கு குதிரை கீழக்கடற்கரையில வாங்க போனவர் எங்க இருந்து வந்தது? மேல நாட்டுல இருந்து. பாருங்க,
அந்த வாழ்க்கை அனுபவத்தை அப்படியே திருவாசகத்துல மணிவாசகர் என்ன சுவட்ட துவட்ட தேனா தந்திருக்கின்ற. அப்ப இங்க சொல்றாரு என்ன, மேல் நாட்டினின்று கொண்டு வந்திருந்த அந்த குதிரைகளை திறமையுடன் பழக்குபவனாக நீ எழுந்தருள்ன. அங்க யாருக்காண்டி எல்லாமே அங்க மறைஞ்சிருக்கு, தொக்கு நிக்குது. யாருக்காக இப்ப எந்த இடத்துல நீ சேவகனாய் எழுந்தருளி இருந்தாய் என்று சுட்டி காட்டுற. வேலம் புத்தூர் விட்டு ஏறு அருளி, விட்டு ஏறு அருளி. வேலம்புத்தூர், வேலம்புத்தூர் என்பது ஒரு திருத்தலத்தினுடைய பெயர். வேலம்புத்தூர்ல காளை வாகனத்தை விடுத்து, சரியா, உன் திருக்கோல பொலிவை அங்கே காட்டியிருக்கு. கோலமண்ட அழகு அல்லது தோற்ற பொலிவையும் கோலமண்டு சொல்லுவார்கள். அங்க கோலமண்டே தந்திருக்கிறார். அப்ப கோலம்புத்தூர்ல நீ என்ன செய்த, நீ காளை வாகனத்தை, அங்க முன்னுக்கு சொன்னவர் காளை வாகனம், இங்க காளை வாகனத்தை விடுத்து உன் திருக்கோற்ற பொலிவை காட்டுகின்றாய். சரியோ, விட்டு ஏறு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கை. கொள்கை என்ற கோட்பாடு முதலே சொல்லி போட்டோம். மிஸ் இது 30ஓட நிறுத்தவா? டைமிங் ஓம் மிஸ் என்னண்டா ஒரு மணித்தியாலத்து அந்த கோலம்பொலிவோட விட்டீங்களா? சரி, அப்ப 30 அடியின் விளக்கம் இன்றைய வகுப்பில நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னும் அதுக்குள்ளுக்குள்ள நுழைஞ்சு நாங்கள் பொருளாளம் காணலாம். ஓரளவுக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்பவும் இந்த வகுப்பில எவ்வளவு லிமிட் என்றது எனக்கு தெரியாது. நான் வகுப்புல ஜாயின் பண்ணிட்டேன் என்னுடைய வேலையில. இப்ப இன்றைய தினம்தான் உண்மையா திருவாச வகுப்புல இணைஞ்சிருக்கிறேன். சந்தோஷம். இறைவனுடைய திருவருளை இணைந்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி. கீர்த்தி திருவகவல் என்கின்ற திருவாசகத்தினுடைய 2வது பகுதியை இன்று சைவப்புலவர் சண்முக வடிவு தில்லைமணி அவர்கள் வழங்கினார்கள். மிகச் சிறப்பாக வழங்கினார்கள். உண்மையிலே காலையில தான் கிளம்புலேருந்து வந்தவா அப்படின்னு விரைவிலே தயார்படுத்தி இந்த உரையை நிகழ்த்தியதுக்கு பயன்பெற்ற அனைவரின் சார்பிலும் சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள் நன்றிகள். நன்றி அம்மா. மிகவும் நாங்கள் விளக்கம் மாத்திரமில்லை, இலக்கிய கருத்துக்களை நிறைய எங்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு மிகவும் நன்றி. கேள்வி நேரம் இருக்குதோ அம்மா? பொறுக்கி சேகரிச்ச பொக்கிஷத்தை வெளியில கொட்டினதுதான். ஒரு 10 நிமிஷம் கொடுக்கலாம். கருத்துகளுக்கு சொல்லவா விடவா? எல்லாரையும் அன்மியூட் பண்ணி போட்டு நீங்கள் யாராவது விரும்பினாக்கள் ஒவ்வொரு தடவை கேளுங்க. ஒரு ஆள் கதை கேட்க ஒரு ஆள் கதைக்காமல் தயவு செய்து ஒரு ஆள் யாராவது கதையுங்க. அன்மியூட் பண்ணலாம் நீங்களாகவே. வணக்கம் அம்மா, நான் நந்தேஸ்வரி கதைக்கிறேன். இந்த விராகொங்கை நற்றிடம் படிந்து என்ற இடத்துல கொஞ்சம் விளக்கம் குறைவா இருக்கு. அது சரியா விளங்கும். அதுக்கு நான் வேற ஒரு இதுல அன்னைக்குள்ள அந்த உமையவள் அந்த தண்ணி வெள்ளம் வரைக்குள்ள அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்ச அந்த போட்டிருந்தது. வந்து சிவனோட சிவலிங்கத்தோட அணைஞ்சது அந்த பொருள் வந்து அப்படியும் போட்டிருந்தது வேற இடங்கள்ல. அது சரி, விராவுதல், அது அந்த விராவுதல் அப்படித்தான் வருது. விராவு கொங்கை நான் சொன்னேன். வினையாளனையும் பேராக 3 நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்துல இந்த விராவு கொங்கை வரும். அதுல அந்த சந்தர்ப்பத்துல கடல் நீர்ல விராவி கொண்டு இருந்தது என்று நிகழ்காலத்துல அங்க காட்டுகிறார். அது பொருள் பிழை அண்டு இல்ல. சரியா? இங்கே அவர் அந்த குறிப்பாக வினையாளனையும் பேரைத்தான் அங்க குறிப்பிட்டு இருக்கிறார். விராவு கொங்கை, கிராத வேடம் விராவு கொங்கை. இது கூட அந்த நாங்கள் யாப்பில படிச்ச நாங்கள் இதுக 3 படிக்க எல்லாம் எப்படிப்பட்டதுன்றெல்லாம்
அதே அமைப்பு எல்லாத்தையும் மணிவாசகர் அப்படியே கையாண்டிருக்கிறார். மிக நன்றியம்மா. இவர் கருத்து இருக்குது, சேர்ந்திருக்கிற கொங்கை, விராவு என்ற சேர்ந்திருக்கிற கொங்கை. அதான் அந்த ஒரு தமிழ்ல ஒரு நான் கேட்கிறேன், அந்த நெற்றடம் படிந்தது, அந்த நெற்றடம் படிந்ததுக்கு தான் நான் கருத்து. நல்ல தடாகம். நெற்றடம் என்பது நல்ல தடாகம் என்றதுதான் பொருள். நல்ல தடாகம். நல்ல தடாகம் படிந்தால் அதுல என்ன அர்த்தத்துல வருது? உள்ளத்தில அவ்வளவு தூய்மை இருக்கு என்பதைத்தான் அங்க நல்ல தடாகத்துக்கு உவமிக்கிறேன். அவ்வளவுதான். அம்பாளுடைய கொங்கை எப்படிப்பட்டது, இறைவனோடு இணைந்திருக்கே அப்படி இருக்கின்றத அங்க எச்சமெச்சமாவே சொல்லி கொண்டு போறாரு. இங்க முடிக்கல அகவல்ல பாத்தீங்கன்னா. சரியல்ல? நன்றி. அப்ப இங்க இந்த கொங்கியத்தான் இந்த விராவு அலங்கரிக்குது, சிறப்பிச்சு சொல்லுது. ஓமாம், அது அதான் 3 காலத்திலையும் வரும். விராவு என்ன விரவுகின்ற பெண்கள இன்பத்துல மூழ்கிருக்கின்றதுதான் அதுல கருத்து. அது இப்ப நாங்கள் உலகியல் ரீதியா பாக்க அப்படி அந்த இறைவன் எங்களுக்கு அந்த நிலைகள்ல இருந்து தான் காட்டுகிற தன்மை. ஏனென்றா வள்ளுவரையே சொல்லுகிற, இல்லறத்துல இராம துறவரத்துக்கு போய் ஒரு பயனும் இல்லை. அப்ப இந்த உலகியல் இன்பத்துல இருந்தா தான் இன்மைதான் மறுமைக்கு பயனளிக்கும். மணிவாசர் இந்த அதான் நிறைய பொருளாளம் இதுக்குள்ள நாங்கள் பார்க்கலாம். இதுல கிஞ்சுவாயும் விராவங்கையும் அம்பாளுக்கு உய வர்ணன. ஓ மோமோ இப்படி பாக்கிறாரோ. வணக்கம். இது எப்படி என்ன விராவகோங்க ரத்தனம் பண்ணுதுன்ற நம்ம கேட்ட கேள்விக்கு சிவபெருமானுக்கு உமாதேவியாரை அணைத்துக் கொள்வதன் மூலமாக அவருடைய கொங்கையினுடைய குறியீடுகள் அவருடைய மார்பிலே படிந்தது என்று எடுக்க கொள்ளக்கூடாது. ஏன்னா வந்தனையும் வட்டமுலை தளிம்போட வந்தனையும் திருமார்பாண்டு வேறு இடத்துல வரும் உமாதேவி. அது போல இவருடைய உமாதேவி அம்மையாருடைய கொங்கைகள் அவருடைய மார்பிலே அழுந்திய அந்த தழும்பு அதைத்தான் சொல்றாரு என்று நான் கிரகிச்சேன். விராவு என்ற சொல்லுக்கு பொருள் இணைந்திருக்கின்ற சிவசக்தி ஐக்கிய சுரூபிணியாக விளங்குகிறாள் என்ற இணைந்திருக்கின்ற என்ற பொருள்லதான் நாங்கள் இதுல பார்க்கணும். அந்த நான் தமிழ்ல எத்தனையோ பொருளை நாங்கள் பொருளாளத்துல கண்டுபிடிக்கலாம். இங்க குறிப்பிடுற தன்மை அதுதான். சரியா? பஞ்சப்பள்ளியிலே அவர் இது கேட்க எப்படி சிவசக்தி ஐக்கிய சுரூபிணியாக இருக்கிறார் பஞ்சப்பள்ளி திருத்தலத்துல அங்க சொல்ற. சரியா? அப்ப அத விராவு கொங்கை நல் தடம் படிந்துமென்று சேர்த்து பாக்க ஐயா சொன்ன மாதிரி எடுக்கலாம். இப்ப இவர் கடைசியா அந்த சிவன் சக்தியோடு இணைந்திருக்கின்ற நல்ல தடாகத்தில நல்ல மலர்கள் மலர்ந்து உள்ளார்ந்தமா பார்த்தால் அது என்ன இன்பம் பயப்பது போல என்று அந்த பொருளை நாங்களும் இன்னும் ஆழமா பார்க்கலாம். ஏன் தடத்தை தடாகம் என்று எடுக்கிறீர்கள்? தடாகம் என்ற பொருள்லதான் அது வருது. நீங்க அகராதியல்ல பார்த்து கொள்ளுங்க. நல்ல தடம்னா நல்ல தழும்பு தடமண்டா தழும்பு என்ற சொல்லு தமிழ்ல பொருள் இருக்கு. தடத்துக்கு தடாகம் பொருள் இருக்கு. தெரியல, பாக்கணும் அப்படின்னா இருக்குதான். ஒரு அகராதி பார்த்து கொள்ளணும். பார்த்தாத்தான் நீங்கள் பார்க்க அது பொருள் விளங்குறது என்ன கூட. இந்த கழகத்தமிழ் அகராதிய பாருங்க. எல்லா அகராதியையும் விட அகராதி பார்க்கையும் அப்படி பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இங்கே நாங்கள் எந்த பாடலை படிக்கையும் கூட நான் சொல்றேன், இந்த பன்னெழுது முறைய ஒவ்வொரு நாளுமே நாங்க பாடும்போது எழுத்துப்பிழை சொற்பிழை இல்லாம பாடணும்.
பொருளுக்கு ஏற்ப பிரிச்சு பாட வேணும். வீணா பாவத்தை குளிக்க போய் சீறு பூசுற மாதிரி ஏற்றுக்கொள்ளாமல் அதுக்காகத்தான் அகராதி எடுத்து பொருளை பார்த்தமாயிருந்தால் எங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. நாங்கள் படிக்கிறது நல்லதா, நாங்கள் அமையோனும் உண்மையா பிரதோஷ விரதத்துக்கு நாங்க திருவாசகம் படிக்கிறத உண்மையா இருக்கிறோம். இங்க நாங்கள் அப்படி படிக்கிறோமோண்டா முழுமை இல்லை. நாங்க பாராயணம் செய்துட்டு இருக்கிறோம். இது உண்மையா ஒரு இணைந்த மரபு. அப்ப அப்படி படிக்க அந்த பொருள் விளங்கையிலண்டா கட்டாயம் அகராதி எடுத்து நாங்கள் பொருளை பார்த்து படிக்கிறது நல்ல. அதான் அந்த வகையில டிக்ஷனரியில என்ன இருக்குண்டா, டிக்ஷனரியில என்ன இருக்குண்டா, நீங்க சொன்ன பொருளும் இருக்கத்தான் செய்யுது. நீர்நிலை, கரை, வரம்பு, கேள்விக்குழி, தாழ்வரை, வெளியிடம், மலை, மலை, மூங்கில், இடம், உயர்ந்த இடம், வழி, மனைவாயில், சுவடு. சுவடு கண்ட கருத்துல நான் எடுத்தேன். நீங்கள் தமிழுக்கு தமிழ்ல தானே பொருளாளம் மிக்கது, சுவை நிறைந்தது. தமிழ் மொழியின் சிறப்புகள் நாங்கள் பார்க்க இவ்வளவு இருக்கு. ஒரு சொல்லுக்கு இத்தனை பொருளை கொண்டு நாங்கள் பார்க்கலாம். அதுக்காக தான் அந்த சொல் கொண்டு கூட்டி பார்க்க அந்த சொல்லுக்கு என்ன பொருள் வருது. அங்க முன்னால சொல்லல சேர்த்து பாக்குறதா கொண்டு கூட்டி பாக்குறதுன்றது. அப்படி பார்க்க அந்த சந்தர்ப்பத்துல என்ன பொருளை கொள்ளுது. சரியா? இப்ப கையில இல்ல, அதுவும் படிச்ச நாங்கள் என்ன சொல்லிக்கிறாரு நல்ல தடாகம் போட்டிருக்கிறேன். நல்லா தெளி பார்த்துட்டேன். இல்ல அவன் தான் எடுத்திருக்கிறான், நான் எடுக்கலன்னு சொல்லக்குள்ள ஒன்னும் செய்யலாதே. நீங்கள் இங்க கதைக்கிறீங்களோமா வேறு யாரோடையும் கதைக்கிறீங்களோ? பொண்ணு தெரியாமா? பொண்ணு தெரியாமா ப்ளீஸ், நான் பண்றேன் உங்களை. அவ யாரோடைய கதைக்கிறா? ஏதோ இங்க கதைக்கிற முதல் இருந்து சந்தேகங்கள் கேட்டா வணக்கம் அம்மா. ஓமாம் வணக்கம். அருமையான விளக்கம். அந்த இலக்கணத்தோட கூடி நீங்க சொன்னது எங்களுக்கு சந்தோஷமா அருமையா இருந்தது. இலக்கணத்தை படிக்க வேணும் என்று சொல்றதே அதுக்காகத்தானே. ஓ கட்டாயம் தேவை. சொல்லுங்க. ஓம் நம சிவாய. உண்மையிலாம இந்த பொருளையும் படிச்ச மாதிரி இருக்கு, தமிழ் இலக்கணமும் படிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. 2 in 1. நன்றி. ஓம் நம சிவாய. சந்தோஷம். ஓம் நம சிவாய. தொல்காப்பிய ஆசிரியர் நல்ல வடிவ எங்களுக்கு இலக்கணம் சொல்லித்தார். அவண்டுக்கு பேரெல்லாம் பேராசிரியரே இல்ல கட்டானு பேரறையங்கனே. அது வேற யாராவது? அந்த 28 ஆகமங்கள் சொன்ன நீங்கள் தானே? 20 ஆகமங்களை ஒரு முகத்துக்கு 5 முகமா எழுதி வச்சிருக்கிறேன் அட்டவணையா. 7 புள்ளிகளுக்கு ஏற்ற வகையில அட்டவணையா எழுதி வச்சிருக்கிறேன். விளக்க நூல்ல நல்ல அழகா போட்டு கிடக்கு. உண்மை விட சிவஞான சித்தியார்ல திருவிளங்கமுறையிலே நல்ல வடிவா போட்டிருக்கு. அதான் இப்ப சித்தாந்தத்தை படிச்சபடியா உங்களுக்கு அது விளங்கி கொள்ற சுகமா இருக்கும். அதுதான் சொன்னேன். புதுசா கற்கணும்னா அதுல பார்த்து கொள்ளலாம். 28 பேருக்கும் 28 ஆகமத்தையும் யார் யாருக்கு உபதேசிச்சது. அதை விட ஆகம உபதேச கிரமம் இருக்கு. அந்த 9 பேருக்கும் அப்படி அப்படி ஒரு உபதேசம் செய்தவர் அது இருக்கு. அதுவும் பார்த்துக்கொள்ளலாம். அந்த திருமந்திரத்திலேயும் ஒரு இடத்துல இருக்கு. அதுவும் வேணுமெண்டா ஒருக்கா போட்டு விடலாம். அவங்களுடைய அறிவு இன்னும் வளர வேணும் என்றால் போட்டு விடுறேன். சந்தர்ப்பம் இருக்கு. நன்றி. திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க. கூப்பிட்டு யாரோ கதைக்கிற போறீங்களோ? கதைக்கிறேன்டா கதை.
இல்லையாண்டி என்ன கதைக்க போறீங்க? என்னத்து கிடைக்கும் எனக்கு நல்லா பிடிச்சது அவன் நடவுட எளிய தமிழ்ல விரிவாக சொன்னா சந்தோஷம். எல்லாரும் சொன்னதானே. ஓகே நன்றா இருந்தோம்மா. வையகம் திருமூலர் வாக்கு நன்றி அம்மா. அப்படி மனப்பான்மை இருக்கிறதே உலகத்துக்கு பெரிய நன்மை அம்மா. ஆனந்தி அம்மா நிக்கிறீங்களோ? அம்மா நான் தேவாரம் புராணம் பாடலாமா? ஆனந்தி அம்மாட்ட கேட்டுட்டு தான் சொல்லணும்னு சொல்றேன். ஓம் ஓம் ஓம். ஆனந்தி அம்மா ஓம் நம சிவாய. நாளை தொடங்க படிக்க ஜான்சன் நாளைக்கு ஆனந்தி மிஸ் நாளைக்கு தொடர்றதா? அடுத்த வாரம் படிக்கலாம். நாளைக்கு அவருக்கு அந்த சான்ஸ். ஓ மற்றது நீங்க ஜாயின் பண்ணுவீங்களோ ஐயா? சொல்லுங்க. ஓம் அம்மா ஓம். சரி. கீர்த்தி திருவாரூர் ஃபுல்லா அப்படியே இருக்கிறதானே? திலவன மிஸ் என்ன ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. கீர்த்தி திருவாரூர் அப்படியே ஃபுல்லா செய்து முடிக்கிறது தானே? ஓம் ஓம். இன்றைக்கு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படி 4 நாளும் போயாடே சனியாயிரம் கிளாஸ் போயாடே பரவாயில்ல. சனி ஞாயிறு இவளுக்கு வேற வகுப்பு. போன கிழமை மாதிரி நடத்தினாலும் ஓகே. அதுல சாரி இந்த சனிக்கிழமை இல்லையம்மாவ, இந்த சனிக்கிழமை நான் பிஸி. ஓகே நீங்க பார்த்து வச்சு கொள்ளுங்க. அப்படின்னா சனி ஞாயிறு திங்களே திருப்பி தொடங்கலாம். திங்கள் சத்யாசன் சார் தனக்கு அந்த டைம் தர சொல்லி கேட்டு வராம். அவருக்கு முடிச்சிட்டு நிப்பாட்டி போட்டு கதை ரெக்கார்டிங்க நிப்பாட்டுங்க. நான் அதை சொல்லி முடிச்சிருவோம். என்ன நாங்க நிறைவு செய்து விடுவோம். நன்றி கலந்து கொண்ட அனைவருக்கும். தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிய கமலா ராவேந்திரன் அம்மையருக்கும், விரிவுரையை வழங்கிய சைவப்புலவர் சண்முக வடிவு தில்லைமணி அம்மையருக்கும், சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலே மீண்டும் நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன்.